ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மசாலா கருப்பு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுண்டலை 2-3 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா சுண்டல் நல்லா பூ மாதிரி வெந்துடும். கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம திறந்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 வத்தல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், வத்தல்லாம் போட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம சுண்டலை போட்டு பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மசால் சுண்டல் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம மசால் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குட்டி பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.